வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இஸ்ரோவுடைய லைப்ரரி அசிஸ்டன்ட் ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய பொசிஷன் உடைய மொத்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா அதோடைய பொசிஷன் இல்லை எலிஜிபிலிட்டி, பே லெவல், எலிஜிபிலிட்டி அண்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ் அண்ட் ப்ரொமோஷன் இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஏன்ற போஸ்ட் பார்த்திங்கன்னா அது இஸ்ரோவில் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய எவ்ரி இயர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய பே லெவலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 தான். ஓகே, பே லெவல் 7 தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 44,000 1,42,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதனுடைய எலிஜிபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் வந்து கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் இல்லைனா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ அதாவது நீங்கள் வந்து சயின்ஸ் டிகிரி எனிவேர் டிகிரி, ஸோ நீங்கள் எந்த டிகிரி பண்ணியிருந்தாலும் ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 60% நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கணும். அப்படின்னா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து லைப்ரரி அசிஸ்டன்ட் ஏன்ற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. ஸோ இதோடைய ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 18+, ப்ளஸ் லோயர் அப்பர் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 பிஃபோர் 35 அண்டு லோயர் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18+லேருந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி குவாலிஃபை நேச்சர் தான். நீங்கள் வந்து அது ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த கேட்டலாக் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதோட சரி. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய மொத்த இதுவுமே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்கலாம், இல்லை 100 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இது அவைலபிலிட்டியாக வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைப்ரரிக்கு அசிஸ்டன்ட் ஏ கேட்டகரியில் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்கன்னா ஸோ உங்களுடைய ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எல்ட் ஆன் த பொசிஷன் வந்து சீப் லைப்ரரியன் இன் இஸ்ரோ. ஓகே, சீப் லைப்ரரியனாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பே லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13A கொடுத்துருவாங்க. சரி, அதாவது 1,31,000 உங்களுக்கு வந்து 2,16,000 வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் அந்த மந்தோடைய சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய மெரிட் இருக்குது, உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது, ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்டாக அந்த பர்ஃபார்மன்ஸ். அங்கே நீங்கள் நல்லா ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹை கேட்டகரியில் ஒர்க் பண்ணலாம். லோ பர்ஃபார்மன்ஸ்னால் நீங்கள் வந்து எந்த பே லெவலில் வந்து பே லெவல் 7 என்ட்ரு ஆகிறீங்களா, லைப்ரரி அசிஸ்டண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா ஸோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் லைப்ரரி அசிஸ்டன்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ மோர் தென் டீட்டெயிலுக்கு வந்து நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.